உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கலியுகத்தில் கண்ணனாக, கற்பனை ஆற்றலின் மன்னனாக, எப்பொழுதும் சிறப்பாக செயல்படும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? கற்பனையெல்லாம் சூப்பராக இருக்குது, வார்த்தையெல்லாம் சூப்பராக இருக்குது, வாழ்க்கை எங்கே இருக்குங்கிற யோசனையில் தானே நீங்கள் இருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், 1.5 வருஷமாக நான் பட்ட பாட வெளியே சொல்ல முடியாதியா. அவ்வளோ போராட்டம், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அழுத்தங்கள், வேலையை விட்டுட்டு ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலாம் எங்களுக்கு வந்துருச்சு. நாங்கள் என்ன பண்ண தெரியாமல் இருக்கோம். நீங்கள் என்ன கலியுக மன்னனாக, கற்பனையில் ஆற்றலாகலாம் ஒரு வார்த்தை ஃப்ளோவோடு நீங்கள் ஆரம்பிக்கிங்களே, உண்மையிலேயே இது எங்களுக்கு நடக்குமா அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. இனிமே நீங்கள் கலியுகத்தின் மன்னன், கலியுகத்தின் நாயகி. கன்னிராசிக்காரங்க யார்? கலியுகத்தின் நாயகி, மன்னன் என்று உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய ஒரு செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மாற்றம் ஏற்பட போகுது. உங்களை விட்டு எப்பயுமே அழுத்தத்தை கொடுத்து வந்த நபர்கள் எல்லாமே வெளியே போகிறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையை, கஷ்டத்தை, கவலையை, துன்பங்களை கூட இருந்து கொடுத்து வந்த அத்தனை பேருமே உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதுவே பெரிய நல்ல விஷயம் தானே. அது எப்படி வெளியே போவாங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை விட்டு கேது போவான் நகர்ந்து போகிறார். எப்பயுமே பார்த்திங்கன்னா கேது ராசியில் அமர்ந்திருந்தார்னா அப்படியே இருப்போம். பித்து பிடிச்சவன் இருந்தால் எப்படி இருப்போம், அப்படி தான் இருப்போம். ஸோ அப்படித்தான் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷமாக இருந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப மன அழுத்தம். அம்மாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அம்மாவுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு அதிகமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஒரு போராட்டம் ஏற்பட்டிருக்கும். ஒரு மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத காலங்கள்லாம் இருந்திருக்கும். தப்பே செய்யாமல் தப்பு பண்ண மாதிரி உங்களை ஒரு சுட்டி காட்டியிருப்பாங்க. வேலையில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ இடம் விட்டு இடம் மாறினாலும் தொல்லை, இடம் மாறாட்டியும் தொல்லை அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப போராடிட்டீங்க. இது நான் சொல்கிற எல்லாமே என்னென்னா கோச்சார ரீதியான பலன்கள் வச்சு சொல்கிறோம். உங்கள் சுய ஜாதகம் வேறு, ஓகேவா? இது உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ சதவீதம்? 20% அல்லது 30% உறுதியாக ஏற்படுத்தும். ஓகே, இதில் உங்கள் சுய ஜாதகம் 70% பர்ஃபெக்டாக இருந்தால் இது தெரியாது, இதோட பாதிப்புத்தன்மை தெரியாது. சின்ன சின்ன சிக்கல்கள் தெரிகிற மாதிரி காட்டலாம். ஆனால் 70% அப்படியே பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படியே 100% பித்து பிடித்தவர்கள் போல் இருந்தேன் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாக் ஏற்பட்டுச்சு. அந்த லாக்கை உடைக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுது. குடும்ப ஒற்றுமை கிடைக்க போகுது. குடும்பம் எங்கேன்னு தெரியாமல் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க கன்னிராசிக்காரங்க கூட குடும்பத்தில் இணைஞ்சிருவாங்க. என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, நான் உண்மையாக பாசமாக உறுதியாக இருந்தேங்க, ஆனால் என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கன்னிராசிக்காரங்க யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் மனைவி உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் வார்த்தைகளால் உங்கள் மனைவியை ரொம்ப காயப்படுத்துனீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னா உறுதியாக இனிமேல் நீங்கள் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்களே மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ரெண்டுமே உண்டு, ஓகேவா? ஏன்னா அந்த கேது உள்ளே உட்காந்தாலும் சில பேர் பார்த்திங்கன்னா தன்னை அறியாமல் வார்த்தைகளை விட்டுருவீங்க, உணர்ச்சிப்பட்டு பேசியிருப்பீங்க. ஸோ அப்போ பேசுகிறதுனால ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, கங்கணம் கட்டி போயிடுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த அன்பு, இவ்வளோ நாள் பார்த்த உண்மையான அன்புலாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்னாடிலாம் ஒரு சட்டப்படி விவகாரத்து, ஒரு பிரிவு அப்படின்னா நல்லா ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 பேர் கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன். கடந்த காலங்களில் ஒரு மாதத்துக்கு 5000 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த வேண்டாங்கிற வார்த்தையை எடுக்கிறதுக்கு 10% இல்லை 3% தான் பயன்படுத்துவாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 5000ல் 3% பேர் தான் என்ன பண்ணுவாங்க, வேண்டாங்கிற வார்த்தையை முன்னாடி காலத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 5000 நபர்களில் இப்போ ஒரு மாதத்துக்கு 5000 திருமணம் நடக்குன்னா அதில் குறைஞ்சது 92% நபர்கள் திருமணம் முடித்து கொஞ்ச நாள்களிலே புரிதல் இல்லாமல் வேண்டாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 8% அல்லது 10% நபர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னா தன்னுடைய குடும்ப பின்னணிக்காக, தன்னுடைய வளர்த்த ஒரு உண்மையான செயல்பாடு, வளர்த்த விதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த செயல்பாடு, அவங்களுடைய சுய ஜாதக செயல்பாடு, சில அன்பான விஷயங்களை வச்சு
என்ன பண்ணுறாங்க, விட்டு கொடுத்து ஒரு அன்போடு வாழ்ந்துறாங்க. ஆனால் 92-90% உறுதியாக உணர்த்தப்பட்டு பிரிவை சந்திக்கக்கூடிய அமைப்பு தற்போது கலியுகத்தில் ஏற்பட்டுவிட்டது. ஸோ இந்த செயல்பாடுகள் எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, ஒரு குடும்பத்துடைய மிகப்பெரிய பின்னணி உடையுது பார்த்திங்களா. ஸோ அந்த பின்னணி உடையாமல் இருப்பதற்கான அற்புதமான ஆற்றல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக ஒற்றுமை கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகுது. பொருளாதார விஷயங்களில் மாற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு. பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய கன்னிராசிக்காக யாராவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உறுதியாக இப்போ பண்ணிடலாம், யோசிக்கவே வேண்டாம். வீடு ஆல்ட்ரேஷன் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு சிரமப்படாமல் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கன்னி ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ, வேலையே இல்லை, வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்களோ, உங்களுக்கு உறுதியாக வேலை கிடைப்பதற்கான செயல்பாடுகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு உண்டு. வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் திரையோகத்தில் நம்மளுடைய சினிமா ஃபீல்டில் யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய செயல்பாடு இனிமேல் நடக்கும். கவலையே பட தேவையில்லை. ஓகேவா? குடும்ப ஒற்றுமையும் இருக்குது. இதில் என்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் வேணும்னா, தற்பெருமை கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, இனிமேல் நான் என்னால் முடியும் தெரியுமான்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களால் முடியும்னா நீங்கள் அதை செயல்படுத்துங்க. யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவங்கள்ட்ட பில்டப் பண்ண வேண்டாம். ஏன் இந்த பில்டப் பண்ண வேண்டாம் நம்ம சொல்கிறோம்னா, சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்காரு. அப்போ சனி பகவான் எந்த இடத்த பார்க்காரோ அந்த இடத்துல பில்டப் இருக்கக்கூடாது. நான் என் வேலையை பார்க்க, என்னோடய செயல்பாடு தான், நான் எனக்காக வாழ்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். இப்படி வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. அதேபோல் கணவன் மனைவி விஷயங்களில் வெளிப்படையாக உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையை நீங்கள் மட்டும் உட்காந்து பேசுங்க. வேறு யார்ட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஷேர் பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, ஷேர்னு பண்ணி உங்கள் பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருக்கிறத இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு விட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய உறவு, உங்களுடைய ஒற்றுமை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சங்கடங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனைத்து விதமான செயல்பாடுகளும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உறுதியாக கொடுக்குது. ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏமாற்றம் இல்லாமல் வெற்றியை காண முடியும், கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மகிழ்ச்சியை காண முடியும்னா, உறுதியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. அல்லது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு, இந்த ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை கட்டாயமாக போங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் கன்னி ராசிக்கு கவலை இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை கிரகங்கள் இந்த புத்தாண்டு முதல் கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். புத்தி கூர்மைக்கு பெயர் போன ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள்னு கண்ணை மூட்டு சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி அதிபதியை வச்சு தான் ஒரு ராசியோட பண்புகள் நம்ம தீர்மானிக்க முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியோட அதிபதி யார் அப்படின்னா புதன் உச்சமாகக்கூடிய முழு பலம் பெறக்கூடிய ராசி கன்னிராசி தான். தன்னோட சொந்த ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா அந்த புதன் தான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பண்புகள் கொண்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் சில நற்பண்புகள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாக கன்னிராசிக்காரர்னா அவங்கள நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. கன்னிராசிக்காரர்கள்னால் அவங்க சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கன்னிராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பொறுப்பான நபர்களை நம்ம பார்க்க முடியாது. அதாவது நான் எடுத்த காரியத்தில் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளில் அதை சரியாக திருத்தமாக செய்யணும் அப்படின்றதுல குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்க. உண்மையிலே சொல்லணும்னா காரியவாதிகள் கூட சொல்லலாம். தன்னுடைய நம்ம செய்கிற விஷயங்கள் சரியானதாக இருக்கணும், அது மூலியம் நமக்கு ஆதாயங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய ஆதாயங்கள் தடுக்கிற நபர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு பங்கு பிரிக்கிற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொத்து பங்கீடு பறிக்கிறவங்க எனக்கானது எனக்கு வந்தால் போதும், அவங்களுக்கானது அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படுற நபர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கிடையாது. இப்படிப்பட்ட சிறப்பு பண்புகள் கொண்ட
அதே நேரத்தில் அதிகாரமும் தைரியமும் விடாமுயற்சியும் தாய்மை பண்பும் கொண்ட ஒரு ராசிக்காரர்களாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் இருக்காங்க. உண்மையிலே இவ்வளோ சிறப்பு பண்புகள் இருக்கா அப்படின்னா உண்மையிலே உண்டு. இதை வந்து கன்னி ராசிக்காரர்களோட பெற்றோர்கள் உணர்ந்திருப்பாங்க, கன்னி ராசிக்காரர்கள் உணர்ந்திருப்பாங்க, கன்னி ராசிக்காரர்கள் நண்பர்களாக கொண்டவங்களும் நம்ம சொன்ன பின்னாடி உணர்ந்திருப்பாங்க. அதுதான் வந்து விஷயம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படியான பலன்களை கொடுக்க போகுது, தமிழ் புத்தாண்டு என்னென்ன யோகங்களை கொடுக்க போகுது, மேலும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆண்டு துவக்கத்திலே வந்து 2 முக்கியமான மாற்றங்கள் இருக்குது. ஒன்று வந்து சித்திரை மாதத்திலே, அந்த ஆண்டு முதல் மாதமான சித்திரை மாதத்தில் ராகு பயிற்சியாகிறாரு. அதுக்கு அடுத்ததாக குரு பயிற்சி இருக்குது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு குருவும் உங்களுடைய சேவையை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்துக்கு ராகுவும் வந்து 2 பேரும் ஒருத்தர் திரிகோண தொடர்பில் பலம் பெற்று குபேர யோகத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த குபேர யோகத்து மூலியமாக நீங்கள் இதனால் வரைக்கும் அடையணும்னு நினச்ச இலக்கை, பொருளாதார ரீதியாக அடையணும்னு நினச்ச இலக்கை நிச்சயமாக அடைகிறதுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு அடித்தளம் அமைச்சு தரும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. உண்மையிலேயே வந்து நீங்கள் நினச்ச இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கின்றனால ஆண்டு முழுவதும் தொடரும். சரியாக திட்டமிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச இலக்கை பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களோ எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு முதன்மையான நபராக வர்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு காலம் அமைஞ்சிருக்கு. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து மேலும் பெரிய நிலைக்கு வரணுன்றத சொல்கிறேன். இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ராகு குருன்னெலாம் சொல்கிறீங்க, பேச்சியை பற்றி சொல்கிறீங்க. ஆனால் வந்து 7ஆம் இடத்து சனி, கண்டக சனி நடந்துகிட்ருக்கு. இதுலேருந்து எப்படி நாங்கள் தப்பிக்க போகிறது அப்படின்னு கேட்பாங்க கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் தான் ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு சனியை பார்த்து பயப்படுறீங்க? சனி உங்களுக்கு முழு யோகருங்க. அதாவது அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படிங்கிறேன் சனி தான். எதுனாலனா உங்கள் சுக்கிரனும் பாக்கியத்தை செய்யும். அதாவது கன்னிராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியாகவும் தனஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரனும் நல்ல யோகர் தான். ஆனால் சுக்கிரனை தாண்டி சிறப்பான யோகத்தை செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரவர் யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் 5க்குரியவன் 7க்கு போகிறது யோகம் தாங்க. அதாவது 5ஆம் இடம்ன்றது ஒரு திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்கு போகிறாருன்னா உன்னதமான அற்புதமான பலன்களை கொடுப்பாரு. ஸோ இந்த ஸ்தான அடிப்படையில் நீங்கள் சனி வந்து உங்களுக்கு வந்து அவர் கிரகங்கள்லேயே அவர் தான் உங்களுக்கு முதன்மையான யோகர். அது போக வந்து ஸ்தான அடிப்படையில் 5க்குரியவன் 7க்கு போகிறான் அப்படின்னா மனசில் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்கன்றது அர்த்தம். திருமண விஷயங்களாகட்டும், உங்கள் வாழ்க்கையோட லட்சியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் கன்னி ராசிக்காரர்கள் வந்து சனி எனக்கு கண்டசி நடந்துகிட்ருக்கு, அதனால தான் நிறைய சிக்கல் வந்துகிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பயப்படாதீங்க. அதெல்லாம் வாழ்க்கைலாம் இருக்க தான் செய்யும் பிரச்சனைகள் தான். அதற்கு உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கும். அங்கே நடப்பு தசை என்னவாக இருக்கோ, அங்கே உங்கள் லக்னம் என்ன நிலையில் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. கோச்சாரம், அதாவது கிரகநிலை, தற்கால கிரகநிலைகள், புத்தாண்டை ஒட்டி நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து நல்ல பலனாக தரப்போகிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், சனியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. சனி தான் உங்களுக்கு முழு யோகர். இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களை பார்த்து நீங்கள் பயப்படுற மாதிரி. அதனால் வந்து அந்த எண்ணங்களை கைவிட்டுருங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு யோகரும் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒன்றா இணைஞ்சு 7ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு கைவிடி வர்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சனி சுக்கிரனும் யோகத்தையும் பாக்கியத்தையும் செய்யக்கூடியவங்க சிறப்பான நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்கன்றதான் உண்மை. அதனால் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் மனசில் பட்டதை செஞ்சு மனசில் நிறைய ஆசைப்படுங்க, பெருசாக ஆசைப்படுங்க, எண்ணங்களை பெரிதாக்குங்க. பெரிதுன்னு பெரிதுகள்ன்ற மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் எண்ணங்களை நீங்கள் பெருசாக்கி என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அறுவடை பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்கங்க மக்களை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதே நேரம் அதுக்கு அடுத்ததாக குரு பயிற்சியாகி அவர் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு குரு நல்ல தொழில் நல்ல மாற்றங்களை முன்னேற்றம் கொடுப்பாங்க. தொழில் விரிவாக்கம் பண்ணலாம், பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சிறப்பான யோகங்களை தான் செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேது வந்து ராசியிலிருந்து இதனால் வரைக்கும் ராசியில் இருந்த கேது வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. தர்ம புண்ணிய காரியங்கள், இறை சேவைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது.
பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் திட்டமிடாமல் போய் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சிறப்பான நடக்கும். எந்த வகையிலையுமே வந்து இந்த புத்தாண்டு உங்களுக்கு தொந்தரவு தரப்போகிறது இல்லை. இனி வர காலங்கள் தொந்தரவு தரப்போகிறது இல்லை. அதனால் அனாவசியமான சிந்தனைகளை விட்டுருங்க. கடன் சார்ந்த கவலைகளை விட்டுருங்க. என்ன சொல்லணும்னா, கடனால் நீங்கள் வளரக்கூடிய ஒரு அற்புதமான காலம்னே இந்த காலத்தை நம்ம சொல்லலாம். கடன் எப்படி நம்மளை வளர்த்து விடும் அப்படின்னா, உங்கள் 3ஆம் இடமான தைரியஸ்தானம், வீரியஸ்தானமான 3ஆம் இடத்துக்கும் உங்களுடைய 8ஆம் இடமான மேச ராசிக்கும் அதிபதியை வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து நீசபங்க ராஜயோகத்தோட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போ செவ்வாய் தான் கடனை கொடுக்கக்கூடியவர். ஸோ அந்த கடனை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய், கடனை குறிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கடனால் வளர்ச்சி அடைய போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் கைக்கு வராத உங்கள் வெளியே கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வந்து நல்ல முறையில் கடன் பெற்று அந்த கடனால் உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை நீங்கள் உயர்த்திக்க போகிறீங்க. உயர்த்தி சரியான முறையில் கடனை வந்து அடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சூழலை உங்கள் வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் சொல்லணும்னா நிலம் சார்ந்த விஷயங்கள், மண் சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள், விவசாயிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலமாக இருந்துகிட்ருக்கு. நல்ல மழைப்பொழிவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்ருக்கு. சகோதர வழி உறவுகளில் சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி இனிமேல் வந்து ஒரு சுமூகமான நட்பு உணர்வோட அண்ணன் தம்பிகள் வந்து நண்பர்களாக பழகக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலும் ஒரு கால சூழலும் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான காலத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிவாங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். கன்னிராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அதை தாண்டி மகாலட்சுமியை பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு நபராக வாழணும். எந்த எதிர்மறையான விஷயங்களும் நபர்களும் உங்களை தாக்கக்கூடாது, உங்கள்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மகாலட்சுமியை பிடிங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட திருமண முயற்சிகள் எல்லாம் வந்து இனிமேல் கைகூடி வரும். வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது. உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம லைஃப்லேயே அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. நீங்கள் வந்து வியக்கிற அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது. ஃபைன், ஓகே. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி என்னவா இருக்குது? ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே நம்ம எல்லா பழியும் தூக்கி நமக்கு தெரிஞ்ச ஒரே கெட்டவன் சனி தான். அதனால் அவர் மேலே நம்ம போட்டு போயிட்டுருப்போம். ஆனால் உள்ளூரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பாதகாதிபதி தசையோ, இல்லை பகை கிரகத்தோட திசையோ, இல்லை ஒரு நீச கிரகத்தோட திசையோ நடந்துகிட்ருக்கும். அது மூலிமா தான் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் பழி எங்கே போகும்னா, பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம்ன்ற மாதிரி சனி பகவானுக்கு தான் பழி தூக்கி போட்டுருவோம். அதனால் வந்து நீங்கள் உங்களோட சுயஜாதகத்தையும் நீங்கள் வந்து எடுத்து கோச்சாரத்தையும் கலந்து பார்த்து சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நான் கொடுக்குறேன். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அந்த வருட பிறப்பு ஆரம்பிக்குது. மே மாதத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து கேது பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வர்றார். எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் ஒரு பயம், 10ல குரு வர்றாரு, பதவி இழப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. பதவி இழப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா பதவியில ஏற்படக்கூடிய அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே குருவுனால கிடையாது. அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருனால கிடையாது. உங்களுடைய தசாபுத்தியும் அதுல முக்கியமா வேலை செய்யும். இந்த கோச்சார கிரகங்கள் தற்காலிகமான ஒரு பணிகளை மட்டுமே செய்து உங்களுடைய தசாபுத்தி தான் அந்த ஒரு இரு காளை மாடுகளாக இந்த கோச்சார கிரகங்களை இயக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அந்த தசாபுத்தி என்ன சொல்லுதோ அதை தான் இந்த கோச்சார கிரகங்கள் கேட்கும். நான் 10ஆம் இடத்துல இருக்கிறேன், அதனால அவருக்கு வேலையை விட்டு எடுத்துரு அப்படின்னு சொல்லுமா? அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய தசாபுத்திகள் தான் என்ன இருக்க போதோ அதை சொல்லுது. முதல்ல இந்த ராசி பலன், கன்னி ராசிக்கு உண்டான பலன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு பலனாக தான் இருக்கும். உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு துயரத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாவச வருடம் இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல், எந்த ஒரு தொழில் முயற்சிகளும் செய்ய முடியாமல் அப்படியே இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே யந்திரமா அப்படியே ஒரு ரோபோவா நின்றுட்டு இருந்திருக்கிறீங்க. இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையை நகலக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரிந்த குடும்பங்கள். ஏன்னா இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, இந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா
கிடைக்காத நன்மைகளும் கிடையாது, கிடைக்காத இழப்புகளும் கிடையாது. அந்த அளவிற்கு இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த குடும்பத்தை இழந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிச்சு அந்த பிரச்சனைகள்னால டைவர்ஸ், அந்த குழந்தைகளை எங்க பராமரிக்கிறது தெரியாம அந்த குழந்தைகள் படும் பாடு, இப்படி அளவுக்கு அதிகமான ஒரு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த ராகு திசையில சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்து இந்த குரு தசை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, இந்த குரு தசையில வேலை சம்பந்தமான இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகளிலும் பல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த விசுவாவச வருடம் அதிலிருந்து நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். நிறைய கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் போலீஸ் கேஸ், வழக்குகள், விசாரணை இப்படின்னு கடந்த ஒரு 2 வருடங்கள் அலக்களிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும். இதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு தசை எப்போ ஆரம்பிக்குதோ அதுல இருந்து எல்லாருக்குமே அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நிவர்த்தியாக தான் இருக்க போகுது. அடுத்த நட்சத்திரம் உத்திரத்துக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு வளர்ச்சிகளை காணணும் அப்படின்னு நினைச்சு தோல்வியை தான் சம்பாதிச்சிருக்கீங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மகிழ்ச்சிக்காக நான் எவ்வளவு வேணாலும் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன், எவ்வளவு வேணாலும் நான் என்ன இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், இப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்கிலேயே வேலை செஞ்சதுனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாற்றி போனதுதான் மிச்சம். இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஏன் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க. நீங்க வாழ்ந்த மனைவி, கணவர், இவங்களும் உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க. இது எல்லாமே எனக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துயரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கடந்த காலம் மாதிரி தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் போயாச்சு. உங்களுக்கு இனிமேல் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு தசையோ சனி தசையோ நடந்துட்டு இருக்கும். இந்த குரு தசையில வேலையில ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அந்த குடும்ப உறவுல பெருமளவு இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள். நிறைய பேர் சனி தசை இருக்கு அப்படின்னா குடும்பத்துல டைவர்ஸ், அந்த அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கைன்றது பிரிவை சந்திச்சிருக்கும். தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இரக்கத்தையும் தோல்வியையும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. இந்த தமிழ் விசுவாச வருடம், இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒரு பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டது கிடையாதுங்க. இவங்க என்னுடைய உழைப்பு மட்டும்தான், நான் வேற எந்த விதமான ஒரு அற்ப ஆசைகளுக்கும் ஆசையே படமாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ கடந்த ஒரு 6 மாதமா பாத்தீங்கன்னா, நான் வீடு வாங்கணும், நான் சொந்தமா தொழில் செய்யணும், நான் வேலை நல்லா செய்யணும், உயர் பதவிகளை அடையணும், இப்படி உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு இதுவா மாற்றிக்க கொள்ளக்கூடிய தருணம். நானா இப்படி பேசுறேன் அப்படின்ற அளவு இருக்கு. இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான். அதுலயும் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எப்படி ஒரு பூ மலருதோ, ஒரு தாமரை மலருதோ, மொட்டு மலருதோ, அந்த மாதிரி தான் ஒரு மலர்ச்சியான ஒரு காலத்தை தான் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே விலக போகுது. நிறைய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கடன்னால கோர்ட்டு கேஸு அப்படின்ற மாதிரியான வழிவகைக்கெல்லாம் போயிட்டீங்க. நீங்க செய்யாத தவறுக்கு தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு டைமா தான் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் விசுவாச வருடம் அமைய போகுது. இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பர்களுக்கு
வேலையில, திருமண வாழ்க்கையில, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த தொழில்ல, இதுல 3யுமே நல்ல வளர்ச்சிங்க. இந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை கொண்டு போவதற்குண்டான ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போது. நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம். கடந்த ஒரு 2 வருஷமா சந்தோஷமே போயிடுச்சு. நல்ல நட்புகள், உறவுகள், சொந்த பந்தங்கள்னு இப்படி புடைசூழ இருந்த இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. நட்புகள் இல்ல, உறவுகள் இல்ல, சொந்த பந்தங்கள் இல்ல, இப்படி எல்லாத்தையுமே இழந்து இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மீண்டும் அவை எல்லாமே சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு 10 வயசு 15 வயசு ஒரு பையனை போய் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு குழந்தைய போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கிட்ட கான்டாக்ட்ஸ்லயே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2 வருடங்களாக மீண்டும் அந்த நண்பர்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்கான ஒரு டைம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம், வெளிநாட்டுல நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம், வெளிநாட்டுல வேலையில நல்ல பதவி உயர்வு, வருமானம் எல்லாமே அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி, நான் இங்க சொன்ன தசாபுத்தி எல்லாமே ரஃபா தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப அக்யூரேட்டா உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்க ராசிக்கு கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கேது உங்கள் ராசியிலே இருந்தார். பல விதத்துலேயும் தடை, எங்கே போனாலும் முட்டுக்கட்டை, எங்கேயுமே நிம்மதி இல்லாமல் பைத்தியமாகிற மாதிரி ஒரு மனநிலைக்கு தான் நீங்கள் வந்து போயிருப்பீங்க. இப்போ அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்காரு குரு, 4 7 கூடியவரும் பார்த்தீங்கன்னா குரு வந்து 9லேருந்து உங்கள் ராசியும் பார்த்தாரு. வெளியே தெரியாமல் நிறைய விஷயங்களை வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரமாக உங்களுக்கு வந்து மாறுறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எதுக்குமே வந்து தயக்கவும் வேண்டாம், அச்சப்படவும் வேண்டாம். உங்களுக்கு ஒரே விஷயம், புதிய முயற்சிகள் நீங்கள் இப்போ வந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. இன்னொன்று உங்கள் ராசிக்கு நாதனுக்கு அவர் நட்பு கிரகம் வேறு, நட்பு கிரகமாக இருக்கிறனால தான் உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறதுனால மிகப்பெரிய அளவில் பேரும் புகழும் உங்களுக்கு வந்து வருவதற்கு தயாராக இருக்கிறதுனால கடுமையான முயற்சிகள் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே கேது இருந்ததுனால இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு முடக்கமாகவே இருந்திருக்கும். கேது உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ அயல் நாடு பிரயாணங்கள், அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறப்ப மிகப்பெரிய உங்களுக்கு லாபமும் வரக்கூடிய அமைப்பு தான் நிறைய உங்களுக்கு இந்த ஆண்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தாய் வழி சொந்தங்கள் உங்கள் மேலே வந்து நட்பு பாராட்டுவாங்க. உங்களை வந்து விரும்பி வந்து நீ தான் எனக்கு பெருசு, உன்னால தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து விரும்பி வந்து பேசக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது சேர்த்துக்கிறது சேர்க்காத உங்களுடைய விருப்பம். ஏன்னா கன்னிராசிக்காரங்க கடந்த ஆண்டுகள் நிறைய வந்து சொந்த பந்தத்தால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு விரக்தியான நிலைக்கு நீங்கள் வந்து போயிருப்பீங்க. இப்போ இந்த ஆண்டில் வந்து நிறைய அதில் மாற்றங்கள் நல்லதாக உங்களுக்கு வந்து வருதுனால உங்கள் உறவுகளை சேர்க்குறதும் சேர்க்காத உங்களுடைய விருப்பம்தான். உங்கள் ராசிக்கு 6ல் வந்து ராகு இருக்கார். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து வேலையில் வந்து ஒரு இடத்துல போய் 1 மாதம் வேலை பார்த்தா 2 மாதம் உங்களால் நீடிச்சிருக்கவே முடியாது. இப்போ அதெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து வேலை நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தேடி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம், திருமண யோகம், திருமண தடைகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அதுக்குள்ள முயற்சியை நீங்கள் வந்து எடுக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு ஒரு யோகம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்குது. பார்த்துக்கோங்க, வீடு கட்டுவீங்க. வீடு வந்து கொஞ்சமாவது நீங்கள் வந்து கடன் வாங்கி கட்டினா ரொம்ப நல்லது. ஆனால் கடன் நெருக்கடிக்கு அதிகமாக போயிடாதீங்க. கொஞ்சம் ஏதாவது லோன் வாங்கி ஏதோ ஒரு கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறப்ப அந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 12ல் வந்து கேது இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஆன்மீக தடலை உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தேடல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும், சித்தர்கள் வழிபாடு செய்யணும், அவங்கள பற்றி அறிஞ்சுக்கிறணும், அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் உங்கள் வாழ்க்கையில் பல வளங்கள் சேர்க்கறதுக்காண்டி உங்களுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் தாமரைப்பூ வாங்கி கொடுத்து அம்மாவை தரிசனம் செஞ்சுட்டு வர்றப்ப உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் தயாராக இருந்துக்கங்க. உங்களுக்கு ஜென்ம கேதுவாக இருந்தவர் 12ஆம் இடத்துக்கு கேதுவாக மாறுறதுனால உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள், ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்ம மேலே அன்பாகவே இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தடையாயிரும். உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் வந்து காதலுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் உங்கள் ராசியிலேயே பாருங்களேன் சுக்கிரன் வந்து நீச்சமாகறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொறுமையும் மகாலட்சுமி வழிபாடும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும்.